வணக்கம். சாரி 3 நாளாக வரல, கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தேன், அதான் உண்மை. ஸோ இன்னைக்கு நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அண்ட் இட் இஸ் அ பிளேஸ் ஐ வாண்டட் டு டாக் அபவுட். ஸோ இட்ஸ் கால்ட் மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்னு. இட் இஸ் இன் நியர் மெரினா பீச். இங்கே காமராஜர் சாலை பக்கத்தில், விவேகானந்தர் அந்த இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த சிக்னல் தாண்டினோன்னு லெஃப்ட் எடுத்தீங்க. சரி, அதெல்லாம் வேணாம், நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டுக்கோங்க. சென்னை வந்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு போடுங்க, தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் டெல் அபவுட் த இது. ஸோ சிஸ்டம் டிசைன் ஒரு மாடியூல். ஸோ அதில் எஜுகேஷன் பற்றி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், யூனிக்லி ஏபிள் பீப்புள், ஸ்பெஷல் சைல்டு பற்றின ஒரு உரையாடல் எங்கள் கூட இருந்தது. ஸோ அதை பற்றி போகணும்னு சொல்லிட்டு என் நண்பர் பாண்டியராஜன் ஒருத்தர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார், மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் போகலான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருந்தோம் ஒரு 5 பேரா. ரொம்ப யூனிக்காக இருந்தது. அதாவது தட் ஏரியாவே த ஸ்டைல்னு ஒரு டிசைன் மூவ்மெண்ட் இருக்கும். இட் இஸ் ஃப்ரம் ஹவுஸ் தான். எல்லாமே ப்ரைமரி கலர்ஸ், எவ்ரி திங் இஸ் பாக்ஸஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் சொல்லலாம் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, யாராவது டிசைனர் இருந்தால் அஃபண்ட் ஆகாதீங்க. ஐம் சாரி, ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் வாழ்க்கை ஃபுல்லாக. எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். DESTIJAGன்னு ஒன்று ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்கும், ப்ரொனவுன்சியேஷனுக்கு இருக்கும். ஜெர்மனா ஃப்ரெஞ்சான்னு தெரியல, யாரா அவனுக்கு இஷ்டத்துக்கு பேர் வச்சிடுறீங்க, ஒன்றும் ப்ரொனவுன்சியேட் பண்ண முடியல. கொஞ்சம் நம்மளுக்குலாம் வராமல் தான் ஈஸியாக பேர் வைங்களேன். சரி, ஸோ அந்த ஆர்ட் டிசைன் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இது வரைக்கும் எனக்கு நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம், நாங்கள் இருக்க மேனேஜர்ஸ் கிட்ட 21 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ அந்த 21 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸையும் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு தேவையான டூல்ஸ், அவங்களுக்கு தேவையான சில பல டெக்னாலஜிஸ் அண்ட் சில பல எக்யூப்மெண்ட்ஸ் விச் மேக்ஸ் தேர் லைஃப் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டார்டிங் சாஃப்டாக இருக்கும். ஒரு லூடோ கேமில் உங்களால் டைஸ் உருட்டி போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இந்த எக்ஸாம்பிள் இல்லையே, ஒரு உட்டன் பாக்ஸ், ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. ஒரு உட்டன் பாக்ஸ் மேலே டைஸ் எப்படின்னா இருங்க. ஸோ இது கீழே ஒரு உட்டன் பாக்ஸ் மாதிரி, இதுதான் டைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஏரியா இருக்கா, இங்கே ஒரு ஏரியா இருக்கும். அந்த மாதிரி 6 ஏரியா இருக்கும். 1 2 3 4 5 6ன்ற மாதிரி சுத்தம். அதுக்கு அந்த எக்ஸகன் ஷேப்பில் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2 கட்டை கீழே இருக்கும். நீங்கள் இந்த கட்டையை ரிலீஸ் பண்ணிவிட்டு சுற்றுனீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும். கட்டையை ரிலீஸ் பண்ணிங்கன்னா, அது அன்லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சுற்றினோட நின்றோம். ஸோ நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம், இங்கே 1 to 6 போயிட்டே இருக்கும். சுற்றிட்டு கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல நின்றோம். அண்ட் தென் இப்போ அந்த ஸ்னேக் அண்ட் லேடரில் லூடோவில் மூவ் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு வீடோ பானம் இதுவும் கிடையாது. ஒரு குச்சி மாதிரி வச்சு அந்த குச்சியில் ஓட்டை வச்சுருக்காங்க. அந்த குச்சி எடுத்து வச்சு நீங்கள் இந்த இன்னொரு ஓட்டைக்குள்ளே வைக்கலாம். 1க்கு ஒரு ஓட்டை இருக்கும், 2க்கு ஒரு ஓட்டை இருக்கும், 3க்கு ஒரு பர்டிகுலர் ஹோல் இருக்கும். அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அப்படி இருக்கும். அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் தென் வி ஹேட் சம்திங் கால் இந்த 90 டிகிரி இது இருக்கும். கண்ணாடி இங்கே போட்டிங்கன்னா கண்ணாடி கீழே தான் தெரியும். அது நல்லா இருந்தது. வேறு என்ன பார்த்தோம், கத்தி யூசபிலிட்டி ஆஃப் நைஃப். கத்தி இப்படி இருக்கும், ஸ்ட்ரெச்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க, இப்படி ஹோல்ட் பண்ணுவோம்ல, இப்படி ஹோல்ட் லைக் திஸ். இப்படி கத்தி இப்படி வரும். இது வரைக்குமே ஹேண்டில் தான், இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். கத்தி இப்படி வெட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் மெக்கானிக்கலி ஆப்ரேட்டட் இது இருக்கும். இந்த பெல்ட் மாதிரி வச்சு ஒரு ரேக் இருக்கும். அந்த ரேக்கில் நீங்கள் பட்டன் அமுக்குனீங்கன்னா அந்த ரேக் கீழே இறங்கும். செம்மையாக இருந்தது. இன்னொன்று டேபிள் நாம் இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். என் டேபிள் ஹைட் இது ஃப்ரேம்லேருந்து இருங்க. திஸ் இஸ் மை டேபிள் ஹைட், புரியுதுங்களா? ஆனால் அவங்க டேபிள் ஹைட் இங்கே இருக்கும். நமக்கு என்னடா எப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்மளுக்கு என்னடா ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு போய் பார்த்தா, நார்மலாக சேர் வச்சுருக்காங்க, வீல் சேர் இருக்குது. வீல் சேரோட பேஸ் ஹைட் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுக்கு இங்கே இருக்கும்.
புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நார்மல் சேர் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த வீல் சேர் ஒன்று வச்சுருக்காங்க, உட்காந்து பார்த்து புரியணும்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அங்கே டாய்லெட் இது பண்ணுது. டாய்லெட்டை எதுக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஏஞ்சி வரத்துக்கு 2 கம்பி இருக்கும், ஸ்க்ரீன் மூடுறதுக்கு ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து பார்த்தேன், கை இது பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்னால் அந்த படிக்கிற ஸ்க்ரீனை பிடிக்க முடியும். அதெல்லாம் ஓரளவுக்கு ப்ராப்பராக யோசித்து பண்ணியிருக்காங்கன்றது பிடிச்சிருந்தது. பட் எனக்கு என்னன்னா அந்த இடம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. எனக்கு ஒரு கவலையாக இருந்தது, இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கீங்க பண்ணுறது. எனக்கு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வேறையா, டைப்போகிராஃபி போய் பார்த்தேன், ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருக்கான் டெக்ஸ்ட். ஜஸ்டிஃபிகேஷனா சில டெக்ஸ்ட் ரைட் அலைண்டாக இருக்கும், சில டெக்ஸ்ட் ரைட் அலைண்டாக இருக்கும், சில டெக்ஸ்ட் லெஃப்ட் அலைண்டாக இருக்கும். ஜஸ்டிஃபைட்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியணும், இந்த கரெக்டாக பார்டர் போட்டாமல் டெக்ஸ்ட் அந்த பாக்ஸ்குள்ளே முடியணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, ஒரு லைனில் 3 வார்த்தை தான் இருக்கும், அதுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அதுலேயும் அப்படியே குறிக்க கன்சைஸாக இருக்கும். அது வந்து ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணணும், ப்ராப்பராக அது அந்த இன்டிசைன்லலாம் போய் பண்ணணும். அது இங்கே மேம் நல்லா வத்தி வச்சது ஒரு தடவை. நான் அந்த மாதிரி ஒரு தடவைலாம் பண்ணி விட்டுட்டு, என்ன கம்யூனிகேஷன் டிசைன் என்ன இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்டிசைனில் ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை போய் ஒழுங்காக கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு ரிவர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனில் சில கேப் இருக்கா, இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அப்படியே கேப்பெல்லாம் வரைஞ்சிச்சிங்கன்னா அது நதி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ரிவர்ன்னு சொல்கிறது. இது ரக்ஷாபந்தனுக்கு தங்கச்சி கொடுத்தாலும் அது இன்னும் அப்படியே இதுவாகிட்டு இருக்கு. காலேஜ் கடன் வாங்கின தங்கச்சி அவங்க தான், ஸ்ருதி அவங்க இன்னும் ஒருத்தவங்க, பேர்லாம் சொல்கிறேன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து சென்சரி வச்சுருந்தாங்க. பட் சென்சரி அவ்வளோ எங்களால் அதை அனுபவிக்க முடியல. டிவி வச்சுருந்தாங்க, நிறைய புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. இன்னொன்று ஒரு விஷயம், ஒரு புக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க. ஸோ புக்கு இருக்குது, புக்கு மேலே ஏதோ ஹாட் க்ளூ கன் மாதிரி ஏதோ அந்த இது வச்சுட்டு பிரெயில் லாங்குவேஜ் இருக்குது. அந்த பொண்ணோட இலஸ்ட்ரேஷன் இருக்குன்னா, நார்மலாக ஒரு பொண்ணுக்கு ஒரு நார்மலாக ஸ்டிக் பிரேக்கிற மாதிரி வச்சு பொண்ணுன்னு அப்படி வச்சு சிரிச்சுட்டு சும்மா அப்படியே மூடியெல்லாம் வச்சு விட்ட மாதிரி ஹாட் க்ளூ கன்னில் ஏதோ போட்டிருக்காங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, தொட்டால் ஏதோ தெரியுது, எறும்பு போகிற மாதிரி இருந்தது. இந்த பேஜில் ஆரம்பித்து அந்த எறும்பு இந்த பேஜில் போய் முடியுதுன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டாக அந்த இது ஹாட் க்ளூ கன்னுமே எதுவும் வச்சுருக்கானுங்க. தொட்டால் அப்படியே எறும்பு போகிற ஃபீல் வருது. ஸோ விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இது ஒரு டாக்டைல் ஃபீல் நல்லா கொஞ்சம் கொடுக்கும். அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. வேறு என்ன பார்த்தேன் நான், அலெக்சாலாம் வச்சுருந்தாங்க. அலெக்சா கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்ல அந்த இடத்த பற்றி. அது அவ்வளோ ஒன்றும் அஃப்கோர்ஸ் இது நடக்கக்கூடிய விஷயம் தாங்க. அவரோட டெக்னாலஜி பற்றி கேட்டிருந்தேன், அவருக்கு எப்படி டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. அண்ட் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அவங்க பேர் என்னால் கேட்கவே முடியல. நாங்கள் 4-5 தடவை பேர் கேட்டோம், அதை தவிர அவர் பதில் சொல்லிட்டு இருந்தார். ஐ திங்க் ஹீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் டெல்லிங் இஸ் நேம் நினைக்கிறேன். நான் எப்படி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இப்போ உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, என்னால் எப்படி வர முடியும்? வர முடியாது. இப்போ தான் வந்து நம்ம ஊரில் எம்டிசி பஸ்ஸில் வந்து அந்த இது மாதிரி ஸ்லாப் மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு ஒரு இடம்லாம் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ தான் நம்ம 20 வருஷம் பின்னாடி இருக்கோம். அதுவே இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஆல் த ஹவுசஸ் இன் த வேர்ல்டு இன்க்ளூடிங் இந்தியாவிலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, ஷுட் பி யூனிவர்சல் டிசைன். எல்லாருக்குமான வீடாக இருக்கணும். நீங்கள் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இந்த வீடை வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் யாரோட உதவி இல்லாமல் அதை புரிஞ்சுக்கணும், அதை அணுகணும் அந்த இடத்த. அவருக்கும் அந்த இடம் வந்து உலகம் சொந்தம் தானே. ஸோ அவருக்கு அந்த இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன்னா அவருக்கு அது கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி மேட்டர் தான். அவர் இன்னொன்னுலாம் சொன்னார், நான் போகிறதோ எந்த டென்ஷனில் தம்மு கூட அடிக்க முடியாது, அவருக்கு கை இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருப்பார். ஐம் சாரி, ஐ டோன்ட் நோ ஹவு டு டிஸ்கிரைப் ஹிம். ஐம் நாட் அவரோட தாழ்த்தி பேசல, எனக்கு அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. ஐம் சாரி. அவர் சொல்லுவார், நான் தம் அடித்தாலோ நான் சரக்கு அடித்தாலோ மட்டும் வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு. நாங்கள் தம் அடிக்க சரக்கு அடி கெட்ட பழக்கம் தான், பட் அவர் சொல்லுற ஒரு பாயிண்ட்டுன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
அதை தவிர எங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிடைச்சிது. நான் அங்கே போய் யோசிச்சு பார்க்குறேன், இந்தியாவிலே இந்த மாதிரி மியூசியம் நம்ம சென்னையில் தான் இருக்குது. அதுவும் இது கவர்மெண்ட் ஃபண்டு, சிஎம் ஃபண்டு தான். சிஎம்லாம் தந்து வச்சேன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார், நல்லா இருந்தது. அவரோட எஜுகேஷன் பற்றி கேட்டிருந்தோம். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஹி வென்ட் த்ரூ லாட் ஆஃப் புல்லிங். ஸோ இந்த டெம்பர்மெண்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு வரணும், இதுக்கு வரணும் இருக்கு. அதர் தன் தட் நாங்கள் வந்து மேலே மியூசியம் கேஃபே போயிருந்தோங்க. என் வாழ்க்கையில் நான் அப்படி ஒரு டிஷ்ஷை நான் வந்து சாப்பிட்டதே இல்லை. சாக்கோ டேனிஷ்னு 20 ரூபா தான். அங்கே வேலை செய்யணுமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள், ஐ மீன் தே ஹேவ் சர்டன் கண்டிஷன். தே லேர்ன்டு ப்ராப்பர் ஷெஃப், பேக்கரி லேர்ன் பண்ணிட்டு வந்தவங்க. ஒரு டெசர்ட் பண்ணால் அது தலைவன் எவன் பண்ணான்னு தெரியலையோ, வேற லெவலியா சத்தியமாக. அந்த ஒரு சாக்கோ டேனிஷ்னு இவ்வளோ இருக்குது. நம்ம ஸ்டார் பாக்ஸ்லாம் போனால் 200 ரூபா, இல்லை ஏர்போர்ட்டில் தான் போய் கேட்டிங்க வச்சுக்கோங்க 500 ரூபா தீட்டிடுவான். 20 ரூபாய்க்கு இவ்வளோண்டு அழகாக அப்படி வச்சு தந்தாங்க. சாப்பிட்டு நல்லா இருந்தால் நாங்கள் 2-3 வாங்கணும். கூட வெஜ்ஜு எங்க ஒரு பஃப் பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. டீ நல்லா இருக்கு. எனக்கு டீலாம் விடுங்க, அந்த சாக்கோ டேனிஷ் அப்படியே மனசில் நிற்குது. இன்னொன்று அங்கே நான் பார்த்தது எல்ஜிபிடிக்கு ஃப்ரெண்ட்லியாக சில பல போஸ்டர்ஸ் நான் பார்த்தேன். நல்லது, ப்ராக்ரெசிவாக ஊர் போயிட்டுருக்கு, சந்தோஷம். அப்படியே அந்த பால்கனி திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஃபேல, மியூசியம் கேஃபேல ஒரு பால்கனி இருக்கும். திறந்தீங்கன்னா அப்படியே அங்கே எண்டில் பீச்சு, இங்கே அப்படியே ஃப்ளவர்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே பீச்சு. இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். ஐ வில் ஆல்சோ டேக் மை இன்ஸ்டாகிராம் டவுன் பிலோ ஃப்ரம் நவ் ஆன். போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் பண்ணுங்கள். இனியத்துக்கு போயிருக்குமோ 24 hours தானே, சரி ஃப்யூச்சரில் பார்ப்போம். அதர் தட் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. சிஸ்டம் டிசைன் மாடல் இந்த தேர்ஸ்டேயோட முடியுது. ஸோ அது செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போது ஒரு புது சாஃப்ட்வேர் ட்ரை பண்ண, டச் டிசைன்ன்றது. ஐ மேட் சம்திங் லைக் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டா. வாட்ஸ்அப்பில் வருதியா? நான் ஒன்று தான் நான் கேட்டேன். எப்படி சும்மா போர் அடிக்கும் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 10 செகண்ட் தான். திருப்பியும் அது நல்லா பண்ணணும். ஸோயா அவ்வளோதான் இப்போதைக்கு அப்டேட்டு. இது ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படம் இன்னும் பார்க்கணும். 3.5 மணி நேரம் படம். இந்த இது பாதியாக பார்த்து ஓட்டணும். நான் முத்துசாமி புக்கை முடிச்சிட்டேன் ஜென்டில்மேன். கண்டிப்பாக அந்த புக்கை வந்து எடுத்து பேசுகிறேன். இந்த புக்கு தான் புல்லட் கார்ட்ஸ் ஃப்ரம் தி வெஸ்ட்டை முடிச்சிட்டேன். ரொம்ப சில புக்கு, இப்போ இந்த புக்காக இருக்கட்டும், டேவிட் நிக்லஸோட ஸ்வீட் சாரோவாக இருக்கும், முடிச்சிட்ட அப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் ஏதோ ரிலேஷன்ஷிப் முடிச்சுட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குது. நாட் லைக் அ பிரேக்கப், ரேதர் ஏதோ டூரு போயிட்டு நல்ல ஒரு இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தாலும் ரொம்ப ஃபீலிங் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு இது. எனக்கு டேவிட் நிக்லஸ் புக்கை நான் வந்து ஒரு 8 மாதமாக பொறுமையாக படித்தேன். நம்ம சோம்பேறி, அது இன்னொரு விஷயம் இருந்தாலும் அந்த 8 மாதம் நான் அந்த உலகத்துக்குள்ளே தான் இருந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அது நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஆக்சுவலி இப்போ தான் புரியுது ஏன் மற்றவங்களோட உலகம் பார்வை முக்கியம் நம்ம பார்க்கணுன்றது. இப்பொழுது நான் படித்து கொண்டு இருக்கும் ஒரு புத்தகம்
How to Teach Your Children Shakespeare by கென் லெட்விக். முன்னுரை கொடுத்தவர் ஜான் லிட்கவ். ஸோ அதான் முன்னுரை கொடுத்துருக்காரு. வேறுங்க அப்படியே தமிழுக்கு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஃபோட்டோ எடுத்துச்சு நினைக்கிறேன். 4-5 தான் கிளிக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வந்ததுன்னு தெரியல. இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஒரு வரி நான் உங்களுக்கு படித்து காட்டணும்னு நினச்சேன். I know a bank where the wild theme blows. இதை அவர் சொல்லும் போது வித்தியாசமாக சொல்கிறேன். In a hushed tone, painting a picture with words, describing a place of great beauty and depth. இப்படி படித்து பார்ப்போமா? I know a bank where the wild theme blows. I know a bank where the wild theme blows. என்ன அர்த்தம்னா, பேங்க்குன்றது ஒரு ரிவர் நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை நிலம், கிராஸ் ஏரியா. இவர் இங்கே சொன்னது பேங்க்னா நம்மளுக்கு ஞாபகம் வந்து தண்ணி இருக்குது ஏரியா தான். பட் இவர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக. இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, தீம்ன்றது THYMEன்றது ஃப்ளவர், நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு மலர்கள். வைல்ட் தீம் ப்ளோஸ்னா காத்தடிச்சு அந்த பூவோட இதழ்கள் வந்து அப்படியே பறக்குமா. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நதி பக்கத்தில் இருக்க இது பேங்க் தெரியும், அங்கே நல்லா அந்த பூ இதழ்கள்லாம் வந்து அந்த வாசனை உரிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரியும், மன்னிச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் உணர்றேன் மக்களே. ஹேம்லெட், மேக்பெத், ரோமியோ ஜூலியட் அனைத்தையும் அறிவேன் என்று பெருமை கொள்ளும் வரை நன்றாக படிப்பேன். பெருமைக்காக படிக்கல, ராதர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன் ஷேக்ஸ்பியர்ன்றாங்க, யாரா அவன்? புரிஞ்சுப்பான் அவரை பற்றியும். ஸோ அதான், ஸோ அவ்வளவுதான் இப்பொழுதுக்கு. பார்ப்போம். Any future updates, I will update you guys. So good night, have a good day. Thank you.